வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வனிதா ஸ்ரீஸ் கிச்சனில் நம்ம வந்து ஒரு அசத்தலான ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு அசைவ உணவு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இறால் தொக்கு. இந்த இறால் தொக்குக்கு நான் வந்து 1/4 கிலோ இறால் எடுத்திருக்கேன். நல்லா நரம்பு எடுத்துட்டு அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு விழுது ஒன்று அரைச்சி வச்சுக்கலாம். அந்த விழுதுக்கு வந்து 2 தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 2-3 வரமிளகாய், கொஞ்சம் புளி இதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதை விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம தொக்கு செய்கிறதுக்கு ஒரு வாணலி சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம் இது போட்டு நல்லா பொரிய விடலாம். தேவைப்பட்டால் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயம் சின்னதாக நறுக்குனது அதையும் போட்டு வதக்கிக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே ரொம்ப ருசியாகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த விழுது அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் இதில் எந்த மல்லித்தூள் அல்லது மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. அந்த இறாலோட வாசமே இதுக்கு போதுமானது. உங்களுக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் வாசம் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து நம்ம புளிலாம் இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இதை நீங்கள் 1 வாரத்துக்கு கூட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பரவாயில்லை. புளி சேர்க்குறனால இது கெடாது சீக்கிரம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை போட்டு நல்லா அதையும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம மேரினேட்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம நல்லா எண்ணெயிலேயே அது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குறனால நல்லா அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் அந்த இறாலுக்குள்ளே நல்லா இறங்கிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிறப்பவே அது 1/4 வாசி வெந்திருக்கும். இப்போ அந்த இறால் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை இன்னும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டு வேக விடலாம். பொதுவாகவே இறாலை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ எப்பொழுதுமே சரியான பதத்துக்கு அந்த இறாலை வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இறால் வந்து சூப்பராக வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது இதுதான் சரியான பதம். நம்மளுடைய அந்த அசத்தலான ரொம்ப சிம்பிளான இறால் தொக்கு நமக்கு தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் அன்றைக்கே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீங்கள் மீதியை வந்து ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஊறுகாய் மாதிரி தான். அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிடலாம். பொதுவாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. பட் நான் உங்களுக்கு சொல்கிற ரெசிபீஸ் எல்லாமே ஒரு ஊறுகாய் தொக்கு பதத்துக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய முறையில் தான் நான் சொல்கிறேன். வேலைக்கு போகிற பெண்கள், பேச்சுலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ் ரொம்ப உதவும். ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சுவையான, எளிமையான ஒரு உணவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.